Taste the Daily. செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் அருகே ஆமை வேகத்தில் நடைபெறும் அங்கன்வாடி கட்டுமான பணிகளை விரைந்து முடித்திட பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பாக்கூர் கிராமத்தில் கடந்த ஆண்டு அங்கன்வாடி கட்டுமான பணிகள் துவங்கப்பட்ட நிலையில் கடந்த சில மாதங்களாக பணிகள் நிறுத்தப்பட்டு கிடப்பில் போடப்பட்டுள்ளது. இதனால் தனியார் கட்டிடத்தில் குழந்தைகள் அடிப்படை வசதியின்றி அவதிப்படுவதால் துறை சார்ந்த அதிகாரிகள் ஆய்வு செய்து அங்கன்வாடி மையம் அமைக்கும் பணியை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திறனற்ற திமுக அரசை பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். மதுரையில் ஆட்டோ மின்கம்பத்தில் மோதிய விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். அண்ணா நகர் மகாத்மா தெரு பகுதியில் 4 சாலை சந்திப்பு பகுதியில் இருசக்கர வாகனத்தில் ஒரு இளைஞர் குறுக்கே வந்தார். அவர் மீது மோதாமல் இருக்க ஆட்டோ ஓட்டுநர் ஆட்டோவை வளைத்த நிலையில் மின்கம்பம் மீது மோதியது. இதில் ஆட்டோ ஓட்டுநரின் அருகே அமர்ந்திருந்த மீனாட்சி சுந்தரம் என்பவர் உயிரிழந்தார். இந்த நிலையில் விபத்து ஏற்பட்ட இடத்தில் விடியா திமுக அரசு வேகத்தடை அமைக்காமல் மின்கம்பத்தில் வெறும் 4 ரிஃப்ளெக்ஸ் ஸ்டிக்கரை ஒட்டியதை கண்டு பொதுமக்கள் அதிருப்தி தெரிவித்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே போதிய அரசு பேருந்துகள் இயக்கப்படாததால் பள்ளி மாணவர்கள் தனியார் பேருந்தில் ஆபத்தான முறையில் படிக்கட்டுகளில் தொங்கிக் கொண்டு செல்லும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. ஆம்பூர் சுற்றுவட்டார பகுதிகளில் போதிய அரசு பேருந்துகள் இயக்கப்படுவதில்லை என குற்றச்சாட்டு இருந்து வருகிறது. இந்த நிலையில் ஆம்பூரிலிருந்து உமராபாத் வழியாக பேரணாம்பட்டு செல்லும் தனியார் பேருந்தில் பள்ளி மாணவர்கள் படிக்கட்டில் தொங்கியபடி ஆபத்தான முறையில் பயணம் செய்த வீடியோ வெளியாகியுள்ளது. இதன் மூலம் மாணவர்கள் விபத்தில் சிக்கும் அபாயம் உள்ளதால் விடியா திமுக அரசு கொஞ்சமாவது மக்களை பற்றி சிந்தித்து கூடுதல் பேருந்துகளை இயக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் செண்பகராம்புதூர் அரசு டாஸ்மாக் குடோனில் பணிபுரியும் பணியாளர்கள் திடீரென பணிகளை புறக்கணித்து வெளியேறியதால் பரபரப்பு ஏற்பட்டது. டாஸ்மாக் கடைகளில் மாலை நேரங்களில் பணி வழங்குவதால் மது வகைகளை கொண்டு செல்லும் போது அங்கு வரும் போதை ஆசாமிகள் தங்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபடுவதாக பணியாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் தங்கள் உயிருக்கு ஆபத்து ஏற்பட வாய்ப்புள்ளதாக அச்சம் தெரிவித்த பணியாளர்கள் டாஸ்மாக் கடைகளில் பணி நேரத்தை முன்கூட்டியே வழங்க வேண்டும் என வலியுறுத்தி பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டனர். விடியா திமுக அரசின் அதிகாரிகளின் மெத்தன போக்கால் தொழிலாளர்களுக்கு பணி பாதுகாப்பு இல்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் அதிகாரிகள் ஊழியர்கள் ஒட்டுமொத்த விடுப்பு எடுத்து அலுவலகத்திற்கு பூட்டு போட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. நெமிலி ஒன்றிய குழு தலைவராக உள்ள திறனற்ற திமுகவைச் சேர்ந்த பே வடிவேலு என்பவர் ஒன்றிய குழு சாதாரண கூட்டம் ரத்து செய்யப்பட்டதால் ஆத்திரமடைந்து தீர்மான புத்தகம், கவுன்சிலர்களின் வருகை பதிவு ஆகிய 2 நோட்டுகளை எடுத்துச் சென்றதாக தெரிகிறது. இதையடுத்து கவுன்சிலர்கள் அலுவலக ஊழியர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் மொத்த விடுப்பு எடுத்து அலுவலகத்திற்கு பூட்டு போட்டுவிட்டு சென்றனர். திமுக நிர்வாகிகளின் அராஜக போக்கு அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் நிறுத்தப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கான மாதாந்திர உதவித்தொகையை மீண்டும் வழங்க கோரி மாற்றுத்திறனாளி மூதாட்டி கோரிக்கை விடுத்துள்ளார். பள்ளிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த மாரக்கா என்ற மூதாட்டி கண் பார்வை இல்லாமலும் 2 கால்களும் செயல் இழந்த மாற்றுத்திறனாளியாக வாழ்ந்து வருகிறார். இந்நிலையில் மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை இவருக்கு நிறுத்தப்பட்டதாக தெரிகிறது. இதனால் மிகவும் அவதிக்குள்ளான அவர் உதவித்தொகையை வழங்க கோரி விடியா திமுக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சி நடத்தும் லட்சணம் இதுதானா என விடியா திமுக அமைச்சர் ஸ்டாலினுக்கு மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். இங்கே பணம் வரலங்க, உதவி வரல. நாங்களும் 2-3 மாதம் ஆகி போச்சு. பணம் 1500 வருவோம். நீங்கள் ஊனமுட்டுறவங்களுக்கு நீங்கள் எங்களுக்கு உதவி பண்ணணும். மக்களுங்களுக்கெல்லாம் பார்க்கணும். எங்களை எல்லாம் என்ன கவனிங்க. நாங்களும் கலெக்டர் மாட்டியும் போனோம். அங்கே போனால் வெளியே முடுக்கி விட்டுறாங்க. நீங்கள் போங்க வருவோம் அப்படின்னு சொன்னாங்க. மனு மட்டும் கொடுத்துட்டு வந்துட்டோம். பக்கத்தில் கூட்டிகிட்டு போய் எங்களுக்கு சொந்த கந்தை யாரும் கிடையாதுங்க. நான் மட்டும்தான் தனியாக ஒண்டியாக இருக்கிறேன்.